என்னங்க புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? அகிலா, நான் கிட்டத்தட்ட மறுபிறவி எடுத்து தானே வந்திருக்கேன். அதுக்காக தானேங்க இந்த சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ம், என்ன ஏதோ நினைச்சு சிரிக்கிறீங்க போல. அகிலா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல ஓகேன்னு உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே சுமங்கலி பூஜை பண்ணி கடவுளுக்கு நன்றி சொன்னியே, அத நினைச்சேன். ம், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியா அமையணும். நானும் அதே தான் கேக்குறேன். என்ன இன்னொரு விஷயமும் சேர்த்து கேக்குறேன். ம்? உங்களை விட ஒரு படி மேல அத்தனை ஜென்மத்திலையும் நான் சுமங்கலியா உங்களுக்கு முன்னாடி போயிடணும்னு கேக்குறேன். நீ எப்பவும் ஒருபடி மேலதானே இருப்ப. எல்லா மனைவியும் வீட்ல இருப்பா, பூஜை அறையில பக்தியோட, கிச்சன்ல பாசத்தோட, பெட்ரூம்ல நாகரிகத்தோட, கலாச்சாரத்தோட இருப்பா. இட்ஸ் ஆல் வெரி காமன் இல்லையா? ஆனா நீ இதையும் தாண்டி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டியா ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கே பெருமையா இருக்க. சிம்பிளா சொன்னா, வானத்துல நீ தனியா மின்ற வால் நட்சத்திரம். அது அபூர்வம். அதுக்கு காரணமே நீங்க தானே. பொண்டாட்டிய மகாராணியா நடத்துற பெருந்தன்மை எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இல்லையே. அப்படி பார்த்தா நாம மேட் ஃபார் ஈச் அதர். அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லுவாங்களே, திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு. இதெல்லாம் நமக்கு பொருந்தும் போல. ஏன் அப்படி இருக்க கூடாதா? பூர்வ ஜென்ம புண்ணியங்க அது. அதை நாம விலை கொடுத்து வாங்க முடியாது. கடவுள் அதை வரமா கொடுத்தா மறுக்கவும் முடியாது. ஆனா நீ அப்படியே வச்சிருக்க. கடவுளை மறக்காம நன்றி சொல்ற பாரு. தட்ஸ் வெரி கிரேட்ஃபுல் அகிலா. ம், மாலையில ஏதோ குறையுதே. ம். அகிலா, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு? எப்பவும் போல யோசிச்சு நல்ல முடிவா எடுத்தியே, அதுக்காக தான். சுந்தரம் பொண்ணு பார்வதிய நீ வேலைக்கு வர சொல்லி முடிவெடுத்தல, அதுக்கு நான் மட்டும் இல்ல, பட்டம்மா, விஜயா, மணின்னு நம்ம சர்வன்ஸ் எல்லாருமே உனக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க தெரியுமா? ஆதித்யா சொன்ன மாதிரி அவ சும்மாவே இருந்ததுதான் பிரச்சனை. இப்போ ரொம்ப பொறுப்பான வேலை, சரியாயிடுவா. நீ வழிகாட்டி யாரும் தப்பான வழியில போகவே முடியாது. வெரி நைஸ். ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ. சாமி, ஓம் விபூதியை நமஹ. பூஜையில வச்சிடுங்க. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் வாச்சை நமஹ. ஓம் பத்மாலயாயை நமஹ. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் சுதகே நமஹ. அம்மா, ம், என்ன? நீ ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இரு. நான் இதோ வந்துடுறேன். சரி, சீக்கிரமா. ம். ஹாய் சுந்தரம். வணக்கம் சின்னையா. மார்னிங் பார்வதி. எங்க அப்பா பொண்ணு கிளம்பிட்டீங்க பூஜைக்காகவா? இல்ல சின்னையா, நான் இன்னைக்கு தானே சமையல் வேலையில ஜாயின் பண்றேன். மறந்துட்டீங்களா? அட ஆமால. சரி, எனக்காக மான் கறி பெப்பர் போட்டு ரெடி பண்ணிட்டு வா. சின்னையா, வீட்ல பூஜை. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி மான் கறிலாம் சாப்பிடக்கூடாது. தெரிஞ்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இந்த கல்யாணத்துக்கு பதிலா மான் சாப்பிட்டாவது உள்ள போலாம். சின்னையா, என்ன சொல்றீங்க? தெரியும் பார்வதி, பேர்லயே மான் இருந்து ஒரு பெரிய ஆளு இதனால மாட்டினாரா இல்லையா? ஆ? யாரு சின்னையா அது? சல்மான் கான். ஓ
ஓகே பார்வதி, ஆ. நல்லா சமைச்சு அம்மாட்ட குட் கேர்ள்னு பேரு வாங்கிரு. ம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்ன? ஐசு சாப்பிடுற பாயசத்துல 4 ஸ்பூன் உப்பள்ளி போட்டுரு. ஓகே? சின்னையா சும்மா இருங்க, ஏன் வேலை போயிடும். ஓ ஆமால, சாரி பார்வதி. எனிவே ஆல் தி பெஸ்ட். ஓ நீ இன்னும் சிட்டிக்கெல்லாம் மாறல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீ வேலைக்கு போற, அட்லீஸ்ட் இந்த கிஃப்ட் அதை வாங்கிக்கோ. பார்வதி என்ன யோசிக்கிற? வாங்கிக்கோ. இல்ல அது சின்னையா. என் அண்ணங்கிட்ட பயங்கரமா சென்டிமெண்டா பேசி நீ கொடுத்த ஃப்ளவர் தான் இது. ஐஸ்வர்யாக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. என்னதான் நீ கொடுத்ததா இருந்தாலும் நான் கொடுக்குற கிஃப்டா வாங்கிக்கோ. என்ன இவன் வேலைக்காரியோட இப்படி வலிஞ்சு பேசுறான்? அன்னைக்கு கோவில்ல இவ கூட சுத்தினான், இப்ப பூ கொடுத்து வலியறான். சி, எப்ப பாரு என் கண்ணு முன்னாடியே இப்படி நடக்குதா இல்ல வேணும்னு செய்யறானான்னு தெரியல. அட வாங்கிக்கோ, ஜஸ்ட் ஃப்ளவர். பரவாயில்லம்மா, வாங்கி தலையில வச்சுக்கோ. நீயும் சாமி கிட்ட இருந்த பூவை வைக்காம வந்துட்டியே, வாங்கிக்கோ. அது அம்மாக்கு வச்சுட்டேன்ப்பா. ம் தேங்க்யூ சின்னையா. இங்க பாரு பார்வதி, உன்னோட சமையல் சும்மா அடையாறு வரைக்கும் மணமணம் மணக்கணும். ஓகே, புரிஞ்சா? வரட்டா, பாய். சரி வாமா வா. ஓ, சமையல்காரியா வந்திருக்காளா? நாங்க கொடுத்த போட்டோவை எரிச்சவ, எனக்கே கொம்பு மலைக்குன்னு சொன்னவ உள்ள வந்து சமைப்பாளா? அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். அவ காலை உடைச்சு அடுப்புல வைக்கல, என் பேர் ஐஸ்வர்யா இல்ல. தேங்க்ஸ் சார். தீபா வாமா. வாங்கண்ணே, இந்தம்மா. இந்த மாசத்துல இருந்து சம்பளம் டபுள் ஆகுதோ? அது ஆ, நான் என் சம்பளத்தை அப்பா கிட்ட தர மாட்டேன். ஆமா ஆமா, நீயே சேர்த்து வை. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உதவும்ல. ம், அதெல்லாம் அப்புறம். நான் சம்பளம் வாங்கின உடனே என் தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைப்பேன். அதுக்கு தான் அப்பா கிட்ட தர மாட்டேன்னு சொன்னேன். நல்ல மகராசியா செய்யுமா. பாவம் அந்த பையன் பொழுது போகாம சும்மா சுத்திக்கிட்டு திரியறான். மீனா இந்தம்மா. வரேண்ணே, சரி. வரேம்மா. ம். சுந்தரம், ஆ? உங்க பொண்ணை கையெழுத்து போட சொல்லுங்க. போமா, போய் கையெழுத்து போ. டைம் 10 தானே ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இல்லப்பா, நீங்களே முதல்ல கையெழுத்து போடுங்க. ஏமா? ஐயோ அப்பா, பட்டம்மாக்கா சொன்ன டைம் இன்னும் வரல. மெதுவா. பட்டம்மாக்கா 10:05க்கு தான் வேலைக்கு சேரணும்னு சொன்னாங்க. ஆமா. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. சுந்தரம், ஆ? ம், அதான் பாப்பா தெளிவா சொல்லுதுல, முதல்ல நீங்க வந்து சைன் பண்ணுங்க. சரிங்க. ம். பார்வதி மாமா. மாமா. ஆ சரி. இந்தாம்மா உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். சுந்தரண்ண, நம்ம வீட்டில் முதல் நாள் டியூட்டியில் ஜாயின் பண்ணுற லேடிஸ்லாம் மெயின் வாசல் வழியால போகணும். மறந்துட்டீங்களா? பார்வதியை வலது கால எடுத்து வைக்க சொல்லி உள்ள கூட்டிட்டு போங்க. சரிப்பா, வாமா. ஆ. வாமா.
ஒரு நிமிஷமா. பெரிய தம்பி. சுந்தரம், சொல்லுங்க பெரிய தம்பி. எங்க வீட்ல இருக்கீங்க? ஆமா. கெஸ்ட் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணோம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்க. உடனே போயிரும் தம்பி. இத பாருமா, ஆ? பெரிய தம்பியோட முக்கியமான கெஸ்ட் ஒருத்தரை ம், ஹோட்டல்ல இருந்து கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல விடணுமா. ம். நான் கிளம்புறேம்மா, நீ ஆ. ஜாக்கிரதையா உள்ள போம்மா. சரிப்பா. ஆ. அப்பா, ஆ? இது என்னது? இதுவா? என்னோட பேச்சு இருக்குல்ல பார்வதி, அது மாதிரி நீ இத அங்க குதிக்கமா. இதா? ஆமா. அப்படியா? இப்படி. ஏமா, பார்த்து பத்திரமா வேலையை பாரு. ஏம்மா நில்லுமா. என்ன இந்த பக்கமா போற, அந்த பக்கமா போமா? அண்ணே, முதல்ல கோவிலுக்கு போறேன். புறவாசல் வழியாவா போறது? சரி சரி போமா. நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன். நான் இங்க வேலைக்கு சேர்ந்து I'll call you back. நாங்க கொடுத்த போட்டோவை எரிச்சிட்டு இந்த வீட்லயே காலடி எடுத்து வைக்கிறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. போடி. ஏய் ஏய், ஆதித்யா, ஏய், என்ன எங்க அண்ணன் மரியாதை இல்லாம கூப்பிடுற? என்ன அருண், என்ன ப்ராப்ளம்? ஆதித்யா, என்ன பிரச்சனை? அருண், என்னாச்சு? ஆஹா, தகராறு. என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. ரீவைண்ட் பண்ணி கூட பார்க்க முடியாதே. யார கேக்குறது? அங்கிள், உங்க பசங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் பொண்ணு, அவளை நான் திட்டுறேன், அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சி, ஷேம். ஐஸ்வர்யா, அப்படிலாம் பேசாதம்மா. பாவம் பார்வதி, நல்ல பொண்ணு. நம்ம வீட்ல சமையல் வேலைக்கு ஜாயின் பண்றா. அவளை போய் ப்ளீஸ் லீவ் இட். பார்வதி, நீ உள்ள போமா. அங்கிள், உங்களுக்கும் நான் சொல்றது புரியாதா? ஏன் இப்படி என்ன இன்சல்ட் பண்றீங்க? ஏய், எங்க அப்பாவையே மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? சும்மா கத்தாத அருண். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிரைவர் மக கிட்டலாம் என்னால கோவப்படாம இருக்க முடியாது. I'll kill her. ஐஸ்வர்யா, எப்பவும் நடந்த தப்புக்காக இப்போ வரைக்கும் கோவப்படாத. பார்வதி தங்கமான பொண்ணு. உனக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, நான் இப்போ உயிரோட இருக்கிறதே பார்வதியால தான். பாவம், அவளை விட்டுரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் அங்கிள். உங்க உயிரை காப்பாத்துனா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ விட்டறிய வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள விட்டா வரப்போற மருமக நான் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அதானே, உனக்கு இல்லாத உரிமையா? நீ அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு வரப்போறவ. இந்த வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. சித்தி, இவ வரப்போறவ தானே, ஏதோ வந்தவ மாதிரி அதிகாரம் பண்றா. பார்வதி, நீ உள்ள போ. அவ என்ன பண்ற நான் பாத்துறேன். வேண்டாம் சின்னையா, நான் போயிடுறேன். பார்வதி, நான் சொல்றேன், நீ வீட்டுக்குள்ள போ. என்ன ஐஸ்வர்யா, நீ எரிமலை மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா மாத்தி மாத்தி பார்வதி கண்ணீரை தொலைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இத பாருமா, பூஜை நேரத்துல ஏன் இப்படி பண்ற? உன்னால எல்லாரும் கோபப்படுறாங்க பாரு. உன் மாமனார் சொல்றத கேட்டியா? எல்லாரும் கோவப்படுறாங்களா? அது கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல, அந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான். சும்மாவே இருக்க மாட்டியா நீ? அவளே ரொம்ப கோவத்துல இருக்கா, நீ வேற சும்மா தூண்டி விட்டா எப்படி? நீங்க சும்மா இருங்க. ஐஸ்வர்யா கோவத்துல நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது.
கேட்டீங்கல்ல? ஏய், இன்னும் ஏண்டி நிக்கிற? இப்போ நீ போகல. ஐஸ்வர்யா, இட்ஸ் எனஃப். உனக்கு மட்டும்தான் கோவம் வரும். கோவப்பட தெரியும்னு நினைக்காத. பார்வதி, உள்ள போ. நமஸ்தே கருணாலுனி கோலாசுரமயங்கரி சர்வபாவஹரே மகாலட்சுமி நமஸ்தே சர்வதே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுஷ்டஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்தே சித்தபுத்திப்ரதே தேவி புத்திமுக்திப்ரதாயினி மந்திரமூர்த்தி சதா தேவி மகாலட்சுமி நமஸ்தே ஆத்யந்தரகிணே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி உள்ள போ. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. ஓம் விக்ரத்யே நமः ஓம் வித்யாயே நமः ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமः ஓம் விபூதியே நமः ஓம் சுரப்யே நமः ஓம் பரமாத்மிகாயே நமः ஓம் வாச்சே நமः. ஆண்டி, ஆண்டி. ஆண்டி, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல இவங்க இருந்து வெளில போ சொல்லுங்க. அம்மா, மறுபடியும் தப்பு நடந்துருச்சுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. யாருக்குடி வேணும் மன்னிப்பு? அத தூக்கி குப்பை தொட்டியில போடு. அதுவும் இந்த வீட்டு குப்பை தொட்டியில இல்ல, ஓ அவுட் ஹவுஸ் குப்பை தொட்டியில.